அமெரிக்கா, சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை அப்படிங்கிறதும், இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதும், இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே பகை அப்படிங்கிறதும் அடுத்த 4 வருடங்கள்ல உச்சத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சீனாவை எடுத்து பார்த்துட்டோம்னா, தைவானுடைய பிரச்சனையை அடுத்த ஒரு வருஷம் இல்லாட்டி 2 வருஷத்துக்குள்ள ஜி ஜின்பிங் அவர்களால் முடிக்கப்படவில்லை என்றால், ஜி ஜின்பிங் அவர்களுக்கு அடுத்ததா ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். ஆனா அதே நேரத்தில் தைவானை கைவிடக்கூடிய நிலைமையில் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்க போகிறார்கள். இது சீனாவுக்கு சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி. அமெரிக்கா என்னைக்கு கை கழுகுறாங்களோ அன்னைக்கு தைவானை ஒட்டுமொத்தமாக சீனா அவங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பட் சீக்கிரமாக அமெரிக்கா இதை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும் சீனாட்ட தான் நம்முடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவுக்கு சீனா எதிர்காலத்தை கொடுக்க போகிறாங்களா? என்ன விக்கி சொல்கிற? டாலர் அப்படிங்கிறத வச்சு அமெரிக்கா விளையாடுற விளையாட்டு ஒரு புறம் இருக்க, அதே டாலரை வச்சு சீனா விளையாடுற விளையாட்டு வேறு விதமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாலர், அமெரிக்கா, சீனா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் மாதத்தில் ஒரு 2000 ரூபா கிடைக்குதுன்னு அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நிறைய யூலிப் என்எஃப்ஓ அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அதில் புதுசாக வந்திருக்கிறது தான் மேக்ஸ் லைஃப் என்எஃப்ஓ, மேக்ஸ் லைஃப் நிஃப்டி மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ். இந்த குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 6 மாதங்கள் இல்லாட்டி 12 மாதங்கள் ரொம்ப டாப்பாக பெர்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய 10% நிறுவனங்கள், வெறும் 50 நிறுவனங்கள் எடுத்து நாம் கொடுக்கக்கூடிய ப்ரீமியத்தில் ஒரு போர்ஷன் அந்த 50 நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை நமக்கு தர்றது தான் இந்த யூலிப்பினுடைய ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கான ஒரு ஃபண்ட். இதை இப்போ NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். அப்படி வாங்குறதுக்கான கடைசி டேட் அப்படிங்கிறது 17 நவம்பர் 2024 வரை மட்டும்தான். மேக்ஸ் லைஃப் என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லும்போது இந்த குவாலிட்டி 50 இண்டெக்ஸில் கடந்த 10 வருடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 24% க்ரோத்தும், 5 வருடங்களில் 33.3% க்ரோத் அப்படிங்கிறதும் இருக்கு. மேக்ஸ் லைஃபினுடைய கிளைம் பெய்டு ரேஷியோ அப்படிங்கிறது 99.65% இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி அஸ் யூஷுவலாக இதுக்கான ட்ரிபிள் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்கும். நம்ம கட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா மீதம் இருக்கும் ப்ரீமியம் கம்பெனியே கட்டிடும். அது இல்லாமல் அவங்களுடைய நாமினிக்கு அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது போகிற மாதிரி இதுல ஒரு ட்ரிபிள் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்தில் 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவராகவும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி முழுசாக தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அதில் வேணும்னா உங்களுக்கான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாம். டாலர் மற்றும் தங்கம், இந்த 2 பேருக்குமே ஒரு கடுமையான போட்டி இருந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் இந்த போட்டியில் எப்போதுமே முன்னிலையில் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். தங்கமா? டாலருக்கும் தங்கத்துக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தேடி போனோம்னா ஒரு 1944 1959 இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சில அமைப்புகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த விஷயம் கொஞ்சம் தான், தெரியாதது நிறைய இருக்குல்ல. அப்படி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, டாலரை முன்னிலைப்படுத்துவதற்காக பெட்ரோ டாலர் மட்டும் இங்கே நிறுவப்படவில்லை. பெட்ரோலுக்கு டாலரில் ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த டாலரை மையப்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும்ல. இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இது யூகேல இருக்கும், பிரான்ஸுக்கு இருக்கும், இத்தாலிக்கு இருக்கும், அந்த பக்கம் போனால் கனடாவுக்கு இருக்கும், இந்த பக்கம் போனால் இலங்கைக்கு இருக்கும். இப்படின்னு சொல்கிற எல்லா நாடுகளுக்குமே ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருக்கும்ல. அந்த பேங்கினுடைய ஃபாரின் ரிசர்வா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டாலர் தான் போய் உட்கார்ந்து இருக்கும். இதுக்காகவே தனியாக சட்டங்கள் இயற்றி அந்த சட்டத்துக்காகவே 2 அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்ட அந்த தருணம் தான் 1944 1959. அப்படி உருவானது தான் வேர்ல்டு பேங்க் மற்றும் IMF. இந்த IMF, வேர்ல்டு பேங்க் இவங்களெல்லாம் பற்றி அடிக்கடி நம்ம பேசிகிட்டே இருப்போம். அது எப்போ இலங்கை திவாலாக போகுது அப்படின்னா IMF பெயில் அவுட் பண்ணுவாங்களா, பாகிஸ்தான் திவாலாக போகுதுன்னா வேர்ல்டு பேங்க் கொஞ்சம் கடன் கொடுப்பாங்களா, இப்படிலாம் சொல்லி நாம் ஒவ்வொரு செய்தியாக பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி பெயில் அவுட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கடன் கொடுப்பதாக இருக்கட்டும் அவங்க லோக்கல் கரன்சியில் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுப்பது அமெரிக்க டாலரில் தான். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவதற்கும் அந்த நாட்டை நான் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறத மறைமுகமாக ஒரு நாடு நினைப்பதற்கும் அவங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது. அந்த ஆயுதமாக அவங்க டாலரை கையில் வச்சுருக்காங்க.
அப்போ இந்த IMF இல்லாட்டி வேர்ல்டு பேங்க்லாம் உருவாக்கப்படும் போது 1944 1959 வரை ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த உடன்படிக்கை இல்லாட்டி ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடன்படிக்கையினுடைய பெயர் தான் பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்காக இருக்கட்டும், அமெரிக்க டாலர் தான் ரிசர்வ் கரன்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், கிரியேஷன் ஆஃப் இன்டர்நேஷனலி மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன், அது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மற்றும் வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் இப்படி டாலரை ஒரு ரிசர்வ் கரன்சியாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாலருக்கு பேக்கப்பாக ஒரு விஷயத்தை வைக்கணும்ல, அதுதான் கோல்டு. ஸோ கோல்டை பேக்கப்பாக வச்சு தான் டாலர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம். அப்படின்னா ஒரு தங்கம் இல்லாட்டி ஒரு டாலர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாலருக்கு இத்தனை அவுன்ஸ் தங்கத்தை நம்ம பேக்கப்பாக வைக்கணும்னு சொல்லியிருப்போம்ல, அந்த கணக்குப்படி $35 ஒரு அவுன்ஸ் தங்கம் அப்படிங்கிறத என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய பேக்கப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ $35 ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு விகிதமாக இருந்தது. ஆனால் 1971 திடீர்னு இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அமெரிக்கா. இவ்வளோ நாள் நம்ம ஒரு டாலரை கையில் வச்சுருக்கோன்னா ஓகே, பின்னாடி தங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 1971 பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இனி டாலர்லாம் நீ பேக்கப்பாலாம் வைக்க வேண்டாம், எவ்வளோ வேணாலும் டாலர் அச்சடிச்சுக்கோ, அதை கடன் வாங்கி அமெரிக்கா பிற நாடுகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஃப்ளோட்டிங் ரேட் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு கொண்டு வராங்க. இந்த ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் 1973 எல்லா நாடுகளையும் அமல்படுத்தப்படுகிறது. அப்போ இவ்வளோ நாள் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம்ல, அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து மாறுகிறது அமெரிக்கா. அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே அச்சடிக்கிறாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, இது எப்போ வேணாலும் ஃபெயிலியராக மாறலாம், அதனால் நம்ம எதுக்கும் கோல்டை பேக்கப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். ஆனால் இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், கடைசி அமெரிக்கா தான் பெட்ரோ டாலர் அப்படிங்கிற நிர்ணயமாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்றதுனால ஒரு நாட்டிடம் இன்னொரு நாடு கடன் வாங்க போகிறது என்றால் அமெரிக்க டாலர் வழியாக தான் முடியும். ஒரு நாடு இன்னொரு நாடு கூட அவங்களுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸை வாங்க போகிறாங்கன்னா அதுவும் அமெரிக்க டாலரால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு எழுதப்படாத விதியின் காரணமாக எல்லா நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, பிற நாடுகள்கிட்ட இல்லாட்டி அமெரிக்காவிட்ட இருந்து கடன் வாங்கி அமெரிக்காவினுடைய பாண்டு அவங்க விற்பனை செய்கிறாங்க என்றால் அதையும் வாங்கி ஒட்டுமொத்தமாக டாலரை அவங்களுடைய ஃபாரின் ரிசர்வ் கரன்சியாக மாற்றினாங்க. இப்போ 1990 2001 அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தோம்னா, ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குன்னா அந்த சென்ட்ரல் பேங்க்ல இருக்கக்கூடிய டாலர் இருக்குது பார்த்தீங்களா, $100 இருந்துச்சுன்னா அதில் $58 டாலராக இருக்கு அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம். இலங்கைக்கு நேர்ந்த கதியும் அதுதான், சவுதி அரேபியாவுக்கு நேர்ந்த அந்த ஒரு பிரச்சனையும் அதுதான். அவங்களுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். இந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இல்லாமல் போனால் என்ன விக்கி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சவுதி அரேபியாட்ட நிறைய ஆயில் இருக்குது, ஆனால் சவுதி அரேபியாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான க்ரோசரி, அவங்களுக்கு தேவையான மெஷின்ஸ் இதெல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அப்போ சவுதி அரேபியா என்ன செய்யணும், பிற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணணும். பிற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுவதற்கு சவுதி அரேபியாட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் போதாது, அவங்கக்கிட்ட டாலர் வேணும். அப்போ ஆயிலுடைய விலை கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சவுதி அரேபியாவுக்கு போதுமான அளவு லாபம் கிடைக்காது. போதுமான அளவு லாபம் கிடைக்கலனா இவங்க என்ன செய்வாங்க, லாபம் கிடைக்கலனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாப்பிடணும் தானே. ஸோ நிறைய ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ரிசர்வில் வச்சுருந்த நம்ம கஜானால நம்ம உண்டியலில் வச்சுருந்த அந்த காசை எடுத்து செலவழிப்பாங்க. இதனால் அவங்களுடைய ஃபாரின் கரன்சி கம்மியாயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சவுதி அரேபியாவில் சஸ்டெயின் பண்ணணும்னா அமெரிக்காவினுடைய கடைக்கண் பார்வை தேவைப்படும். ஏன்னா டாலர் முடிஞ்சு போயிடும். டாலர் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அமெரிக்காட்ட போகணும். அமெரிக்காட்ட போனோன்னே அமெரிக்கா சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு இவ்வளோ பில்லியன் அமெரிக்க டாலரை உன்னுடைய கஜானாக்கு திருப்பி தரேன், அதுக்கு பதிலாக நீ என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேராக இது IMFட்ட போகும். IMF ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இது எஸ்கலேட் ஆகி வேர்ல்டு பேங்குக்கு போகும். வேர்ல்டு பேங்க் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எல்லாருமே சேர்ந்து கடைசியாக நம்மளை என்ன தான் சொல்லுவாங்க, டாலர் இந்த வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக உன்னுடைய இயற்கை வளங்கள், உனக்கு தேவையான இராணுவம், அடுத்ததாக ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு உன்னுடைய அந்த நிலப்பரப்பு, உன்னுடைய ஆயில் என்கிட்ட தான் விற்பனை செய்யணும் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு நமக்கு டாலரை தருவாங்க. இதுதான் இலங்கைக்கும் நடந்தது, இதுதான் இந்தியாவுக்கும் நடக்கும், இதுதான் எல்லா நாடுகளுக்கும் நடக்கும். ஓவராலாக புரிஞ்சா?
இலங்கை ஏன் தடுமாற்றம் அடைந்தது? இலங்கையில் திடீர்னு பார்த்தா அங்கே பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது கிடைக்காம போயிருச்சு. இலங்கையில் தேவையான அளவுக்கு அவங்க கிட்ட நிறைய பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இலங்கை நினைச்சிருந்தா இலங்கை கரன்சி எவ்வளோ வேணாலும் அச்சடிச்சிருக்க முடியும். வெறும் காகிதம் மட்டும் போதுமா இருந்தது. ஆனால் அப்படி செஞ்சால் இலங்கையால் அந்த கடனை அடைச்சி இலங்கையால் அடுத்த பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க நாட்டு பணம் கிடையாது, அவங்களுக்கு தேவை அமெரிக்க நாட்டு டாலர். ஸோ இது ரொம்ப பெரிய அளவில் ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த டாலர் இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா தான் வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இருக்காங்க. இந்த டாலரால் தான் அமெரிக்கா வீழப்போகிறது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதனால தான் டாலரைசேஷன் அப்படிங்கிறது பெருசாக பேசப்படுது. அப்போ இந்த டாலரைசேஷன் பெருசாக பேசப்படுவதற்கான அடுத்த காரணம் என்னென்னா, எப்போ இப்படியே நம்ம டாலரை நம்பிட்டு இருந்தோம்னா நம்முடைய கரன்சிக்கோ நமக்கோ வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம என்ன செய்யணும், அமெரிக்காவை அவாய்ட் பண்ணணும், அமெரிக்க டாலரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் பேசும்போது சில நாடுகள் மட்டும் அதில் விழிப்படைந்து கரன்சி இல்லைனா என்ன, கோல்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. இதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்காங்க, சீனா இருக்காங்க, இந்தியா இருக்காங்க. அதில் சீனாவை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 2016 2023 வரை கிட்டத்தட்ட 600 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான அமெரிக்க பாண்டை சீனா விற்றுருக்காங்க. அமெரிக்க பாண்ட்ஸ், யூஎஸ் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த கடன் பத்திரம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நாடு கடன் வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாடுக்கு பணம் தேவைப்படுது. கடன் வாங்குறது அப்படி விட்டுருங்க, ஒரு நாட்டுக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் அந்த நாடு ஒரு கடன் பத்திரத்தை வெளியில் விடுவாங்க. 1000 ரூபாய் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் நாங்கள் தான் அதுக்கு பின்னாடி கேரண்டியாக இருக்கோம், இந்தியாவினுடைய கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது நேராக யார் வேணாலும் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். அப்போ 1000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். புதுசாக கரன்சி அச்சடிக்க வேண்டாம். இதே ஒரு ப்ரொசீஜர் 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது 1000 கோடி ரூபாய்க்கான ஒரு 10,000 பேப்பர் அவங்க ரெடி பண்ணி அதை பாண்ட் பேப்பராக மாற்றி மக்களுக்கு விற்று அவங்க 10,000 கோடி ரூபாய் எடுத்துக்கிடுவாங்க. இதே மாதிரி அமெரிக்காவுக்கும் கடன் அப்படிங்கிறதுலாம் தேவை. ஏன்னா அமெரிக்காவும் இந்த உலகத்திலேயே அமெரிக்கா தான் அதிக அளவு கடன் வாங்கியிருக்கக்கூடிய நாடுகளில் முதன்மையான நாடுகள் பட்டியலில் இருக்குது. அவங்களுடைய ட்ரெஷரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே 1.1 ட்ரில்லியன் அளவுக்கான அந்த பணம் சீனாவிலிருந்து முதலீடு செய்யப்பட்ட பணம். இந்த உலகத்தில் அமெரிக்கா யாருக்கு கடனாளியாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் சீனாவுக்கு 2வது பெரிய கடனாளியாக இருக்காங்க அமெரிக்கா. அந்த அளவுக்கு சீனாவிடம் இருந்தும் யார் வாங்கியிருக்காங்க காசு, அமெரிக்கா வாங்கியிருக்காங்க. அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்காவினுடைய பாண்டை அதிகமாக வாங்கி குவிச்சிருக்காங்க சீனா. அப்போ அமெரிக்கா வெளியிடக்கூடிய பாண்ட்ஸை சீனா வாங்குவாங்க. நீ எத்தனை ரூபாப்பா, உனக்கு எவ்வளோ ரூபா கடன் வேணும், 100 கோடியா, சரி 100 கோடி ரூபாய்க்கு பாண்டத்தா, இந்தா அந்த 100 கோடி அமெரிக்க டாலரை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அடுத்ததாக ஒரு சிக்கல் வரும். ரொம்ப பாண்டை சீனா கையிலேயே வச்சுருப்பாங்க. அப்போ சீனா நினைக்கலாம் அமெரிக்காவினுடைய பாண்டு நம்மகிட்ட இருக்குது, அமெரிக்காவை ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி சீனா யோசிக்கிறாங்கன்னா இது யாருக்கு கிடைச்சிடும் தகவல், நேராக அமெரிக்காவுக்கு கிடைச்சிடும். உன்னுடைய பாண்டை வச்சு, அதாவது கடன் கொடுத்துருக்கோம், கடன் பத்திரம் நம்ம வாங்கி வச்சிருக்கான், உதாரணத்துக்கு நம்ம லேண்டை வச்சு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டுக்கு பத்திரத்தை இன்னொருத்தனுக்கு அவர் கிரைம் பண்ணிட்டான்னா முடிஞ்சு, நமக்கு நம்ம அனுமதியோடு அவன் நம்ம கிரைம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த கடன் பத்திரத்தை வச்சு மட்டும் சீனாவால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு சீனா ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் சீனாட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோமோ அவ்வளோ ரூபா பிரிண்ட் பண்ண சொல்லிடுவாங்க, டாலர். அதை பிரிண்ட் பண்ணி நேராக சீனாவுக்கு செட்டில் பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்காது. ரொம்ப ப்ரெஷர் வந்துச்சுன்னா இதுதான் செய்வாங்க. உனக்கு என்ன தேவை, டாலர், நீ இவ்வளோ டாலருக்கு கொடுத்தானே இது வாங்கின, இந்த டாலரை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கடன் பத்திரத்தை திரும்ப எடுத்துருவாங்க. ஆனால் இதனால் அமெரிக்கா மறுபடியும் அடி வாங்கும், ஏன்னா டாலர் அதிகமாக பிரிண்ட் ஆக. ஆனால் ஈஸியாக நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த பாண்டை சீனா வாங்கிட்டாங்கல்ல, அந்த பாண்டை சில நாடுகளுக்கு சீனா என்ன செய்வாங்கன்னா விற்பனை செய்வாங்க. எப்படி விற்பனை செய்வாங்க, ஒன்று அமெரிக்காட்டே விற்பனை செய்வாங்க, அப்படின்னா அமெரிக்கா பேஸ்டாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் வழியாக அதை விற்பனை செய்வாங்க. அப்படி விற்பனை செய்யும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா, சீனா என்ன செய்வாங்கன்னா டாலரை திருப்பி வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தங்கமாக வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 100 பாண்ட் இருக்குது, 100 ரூபாய்க்கு பாண்ட் இருக்குது, 100 ரூபாய்க்கு பாண்டை அமெரிக்காட்ட கொடுக்கும்போது 100 ரூபாயை திருப்பி கொடுக்கணும், அதுக்கு பதிலாக எனக்கு 100 ரூபாய்க்கு தங்கத்தை தந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த நல்லா கவனிங்களேன். சீனாட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து சீனா அமெரிக்காவிடமிருந்து பாண்டை வாங்குறாங்க. அந்த பாண்டை வாங்கினா சீனா திருப்பி அந்த பாண்டை விற்கும்போது பணத்துக்கு பதிலாக கோல்டை வாங்கி வச்சிருவாங்க. இப்போ பணத்தை கோல்டாக மாற்றி வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை மிகப்பெரிய அளவில் ஃபாலோ பண்ண நாடு சீனா தான். 2005 சீனாவினுடைய கோல்டு ரிசர்வ் அப்படிங்கிறது வெறும் 600 டன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது 2010 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
1054 டன் தங்கம் அப்படிங்கிறத அவங்க ரிசர்வா வைக்கிறாங்க. 2020 நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதாவது 10 வருஷத்துக்குள்ளேயே அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2000 டன்னா மாத்துறாங்க. 2000 டன் கோல்டு அப்படிங்கிறத ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. 2023 எண்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2235 டன் கோல்டு அப்படிங்கிறது சீனாவினுடைய இருப்பாக இருக்கிறது. ஸோ 2235 டன் கோல்டு அப்படிங்கிறது அவங்க இருப்பாக வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஃபெட் கரன்சி சிஸ்டம் இல்லாட்டி டாலர் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் பிரச்சனையாக மாறலாம். இப்போ டாலரை நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க் இல்லாட்டி சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய 100 ரூபாய் இருப்பில் 58 ரூபாயை டாலரா வச்சிருக்காங்க. அப்ப டாலருக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா ஒரு நாட்டினுடைய 58 ரூபாய்க்கு சிக்கல் வரும். 100 ரூபாயில 58 ரூபாய் அப்படிங்கிறது டாலரா தான் இருக்கு. ஸோ இது அமெரிக்காவை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, என்டையர் வேர்ல்டுனுடைய எக்கனாமியை பாதிக்கும். அதனால தான் டாலரைசேஷன் செய்யறதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வை அவங்க பணமாகவோ இல்லாட்டி இந்த மாதிரி கோல்டாகவோ கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை தான் பல வருடங்களாகவே எல்லா நாடுகளும், குறிப்பாக ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் செய்து வருகிறார்கள். ஏன் உடனடியாக டாலரைசேஷன் பண்ண முடியலன்னா இதுதான் ரீசன். இந்த ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக நமக்கு தெரியுது. இந்த ஸ்லோ ப்ராசஸை ரொம்ப ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி இதை சரியாக செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா அமெரிக்கா மறுபடியும் கரன்சி அச்சடிச்சிட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு உடனடியாக உன்னுடைய கடன், நான் கொடுத்த கடன்லாம் திருப்பித்தா அப்படின்னு சொல்லி டாலராக திருப்பி கேட்டாலும் அவங்க கோல்டை எங்கேயாவது வைத்து டாலர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாகவும் மாறிவிடும். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா உங்களுக்கு தோன்றினாலும் ஒன்றுக்கு 2 முறை கேட்கும்போது ஒரு டாலர், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோல்டு, ஒரு நாட்டினுடைய எக்கனாமி, அதை எப்படி அமெரிக்கா கையகப்படுத்தி வச்சிருக்காங்க, நமக்கே தெரியாமல் நாம் எப்படி அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தைவானும் அமெரிக்காவும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் எடுத்து, தைவானை அமெரிக்கா இழந்து விட்டால் என்ன நடக்கும், டாலரைசேஷன் வழியாக அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது என்றால் இன்னும் 1-2 முறை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த யூலிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கலாம். டாக்ஸ் பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிபிள் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான லிங்காக கீழே இருக்கக்கூடியதை நீங்கள் பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.